டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்வு ஊடாக உங்களை சந்திப்பதிலிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வு வரிசையிலே இன்றைய தினம் தன்பத பெருவழி என்ற தலைப்பிலே மிக அண்மையிலே வெளியிடப்பட்டிருந்த சிறுகதை தொகுப்பு ஒன்றிலிருந்து கந்தர்மடம் அயந்தன் அவர்கள் எழுதிய கதை ஒன்றினை அந்த கதையினை வாசித்து பெற்ற அனுபவத்தினை உங்கள் மத்தியிலே தற்பொழுது பயிரலாம் என்று எண்ணி இருக்கின்றேன். கந்தர்மடம் அயந்தன் அவர்கள் பட்டதாரியாக இருந்து வெளியேறி அவர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் தற்பொழுது பணிபுரிந்த வண்ணம் இருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் தனது உயர் படிப்புகளை செய்த வண்ணம் இருக்கின்றார். சமகாலத்திலே சிறுகதை ஆக்க இலக்கியங்களிலே முனைப்பான பங்களிப்புகளை பல்வேறுபட்ட சஞ்சிகைகள் ஊடாக வெளிக்காட்டிய வண்ணம் இருக்கின்றார். அந்த வகையிலே அவரது கதைகளை வாசித்து அறிந்தவன் சுவைத்தவன் என்ற அடிப்படையிலே அவரது கதையிலே நான் கற்றுக்கொண்ட அந்த விடயங்களை சுவைத்த அனுபவங்களை உங்களுக்கு தரலாம் என்று எண்ணுகின்றேன். இவரது கதை ஒத்துணர்வு என்று தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சிறுகதை ஜீவன் நதி சஞ்சிகையிலே 2005ஆம் ஆண்டு ஆணி மாதம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே சிறுகதை என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு பல்வேறுபட்ட வரைவிலக்கணங்களை பலர் கூறுகின்றார்கள். ஒரு 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் போன்றது சிறுகதை என்று கூறுகின்றார்கள். அதே போல துப்பாக்கி ஒன்றிலே இருந்து புறப்படுகின்ற சன்னம் போன்றது மிக பலம் வாய்ந்த அனுபவங்களை தரக்கூடியது என்ற அடிப்படையில் சிறுகதைக்கு பலர் காலத்துக்கு காலம் பல்வேறு விளக்கங்களை அளித்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த அடிப்படையிலே சிறுகதை என்றால் என்ன என்று தருகின்ற அந்த விளக்கத்தின் பின்னணியிலே இவரது சிறுகதையை நான் பொருத்தி பார்க்கின்ற பொழுது அது சிறுகதைக்குரிய அந்த வரைவிலக்கணங்களுக்கு உட்பட்டதாக அமைந்திருந்தது. எனக்கு முதலாவது ஒரு அனுபவமாக இது அமைந்திருக்கின்றது. இந்த கதையினுடைய நிகழ் பிரதேசம் எங்கு இருக்கின்றன? கொழும்பு நகரிலே ஒரு பெரும்பான்மை இனத்தவர்கள் அது வீட்டிலே வேலை பார்க்கின்ற ஒரு பெண்ணினது கதையாக இது அமைந்திருக்கின்றது. அந்த பெண்ணினுடைய பெயர் மாலினி. அவர் உண்மையிலே கிளிநொச்சி பிரதேசத்தை சார்ந்தவர். கடந்த 30 ஆண்டுகளிலே முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலே இறுதியாக நிகழ்ந்த அந்த போர் அவல அனுபவங்களை தன்னுள் தாங்கியவராக அந்த எச்சங்களை சுமந்தவராக காணப்படுகின்றார். முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்திலே அவரது சகோதரி ஒருவர் போரின் அவலங்களுக்கு உட்பட்டு அந்த மரணத்தை தழுவிக்கொண்டது அவரது மனதிலே இன்னமும் மீளாத ஒரு வடுவாக அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சகோதரியின் இழப்பினால் அவரது தாய் தந்தையரும் இழந்து விடுகின்ற பொழுது அவர் குடும்பத்திலே பொருளாதாரத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒருவராக மாற்றமடைந்து அதே நேரத்திலே அவர் பல்வேறுபட்ட வகையிலே தனது தொழில் முயற்சி செய்தவராக இறுதியாக கொழும்பு நகரிலே இருக்கின்ற அந்த பெரும்பான்மை இனத்தவரின் வீட்டிற்கு பணிப்பெண்ணாக வருகின்றார். பல சமயங்களில் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய இன்னொரு பெண் பாத்திரமாக இருப்பவர் சிரோனி அவர்கள். டினோசா அவர்கள். அவர் உண்மையிலே பெரும்பான்மை இனத்தவராக இருந்தாலும் மாலினியின் உணர்வுகளை அறிந்தவராக, மாலினியுடன் நன்கு பழகக்கூடியவராக, இந்த எஜமானி என்ற அந்த கோணத்தில் இருந்து விடுபட்டவராக ஒரு தோழி போன்று பழகக்கூடிய ஒருவராக காணப்படுகின்றார். இது கதையிலே பல்வேறுபட்ட இடங்களிலே மாலினிக்கும் டினோஜாவுக்கும் இடையிலான உரையாடல் மூலமாக சிறுகதை எழுத்தாளர் அதை சொல்ல முற்பட்டிருக்கின்றார். இந்த இடத்திலே டினோஜா என்ற பெண்ணிற்கு பெண் பார்க்கின்ற படலம் நடைபெற இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் அங்குள்ள வீட்டிலே செய்த வண்ணம் இருக்கின்ற அந்த பணிகளிலே ஈடுபட்டவளாக தனது பணிகளை செய்து கொண்டே டினோஜாவுடன் உரையாடி கொண்டு இருக்கின்றார். இவ்வாறு தொடர்கின்ற பொழுது
ஒரு கட்டத்திலே பெண் வீட்டாருக்கு அழைப்பு வருகின்றது. இன்று மாப்பிள்ளை வீட்டார் பெண் பார்க்க வருகின்றார்கள் என்று. அப்ப இந்த அடிப்படையிலே டினோஜாவிடம் மாலினி கேட்கின்றார், உங்களுடைய மாப்பிள்ளை எங்கு வேலை செய்கின்றார்? மாப்பிள்ளை எங்கு வேலை செய்கின்றார் என்று கேட்கின்ற பொழுது டினோஜா அவர்கள் அந்த பதிலை உடனடியாக சொல்லாது இழுத்து அடித்து கொண்டு போகின்றார். இது கதையை வளர்த்து கொள்வதற்காக சிறுகதை ஆசிரியரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நுட்பமாக தான் நான் இதை பார்க்கின்றேன். சொல்லவில்லை, பல தரப்பட்ட முயற்சியில் எடுக்கின்றார், இருந்த போதிலும் சொல்லவில்லை. அப்படியே அந்த புதிராக இருக்கின்ற பொழுது பிள்ளை வீட்டுக்காரர் பெண் வீட்டிற்கு பெண் பார்ப்பதற்காக வருகிறது. அந்த விருந்தினர் அறையிலே காத்திருக்கின்றது. அப்ப காத்திருக்கின்ற ஏற்பாடுகளின் அடிப்படையிலே பெண் பெற்றாருக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கும் இடையிலே உரையாடல் நடந்து கொண்டு போகின்றது. ஒரு கட்டத்திலே பெண் பெற்றார், உங்களது மகன் எத்தனை வருடங்களாக ஆமியில் வேலை செய்கின்றார் என்று கேள்வி வினாகின்ற பொழுதுதான் மாலினிக்கு அந்த மாப்பிள்ளை ஆமியில் வேலை செய்கின்றார் என்ற ஒரு கருத்து மனதை பதிக்கின்றது. அதிர்ச்சி அடைந்தவராக கதையை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு தொடர்ந்து பயணிக்கின்ற பொழுது ஒரு கட்டத்திலே மாப்பிள்ளை முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலே அந்த இறுதி யுத்த காலத்திலே பணி புரிந்திருக்கின்றார் என்ற செய்தியை மாப்பிள்ளையுடைய தந்தை மேர் தட்டி சொல்லுகின்ற ஒரு நிலை. இந்த திருமணம் ஏன் இவ்வளவு தூரம் அவசரமாக மேற்கொள்ளப்படுகின்றது என்ற ஒரு காரணத்தையும் சொல்லுகின்றார். ஏனென்றால் அடுத்த மாதம் அளவிலே இடம்பெறுகின்ற அந்த இராணுவ வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்ற நிலையிலே இந்த பெண்ணை திருமணம் செய்துவிட்டால் அந்த ஏற்பாடுகள் முடிந்துவிட்டால் இவருமாக சென்று அந்த வெற்றி கொண்டாட்டத்தை பங்கு கொள்ள முடியும் என்று மாப்பிள்ளையினுடைய தந்தை தனக்குரிய பாணியிலே கூறுகின்றார். இந்த இடத்தில் இதை கேள்விப்பட்ட அந்த மாலினியுடைய உணர்வு மீண்டும் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலே தனது சகோதரிக்கு நிகழ்ந்த அந்த அவல மரணத்தின் கோலங்களை மீளவும் காட்சிப்படுத்துகின்ற ஒரு அகக்காட்சிப்படுத்துகின்ற நிலைக்கு இட்டு செல்லுகின்றதை காணக்கூடியதாக இருந்தது. அந்த நிலையிலே அந்த நிகழ்வுக்கு உள்ளே செல்கின்ற பொழுது அதன் பிரதிபலிப்பாக பல்வேறுபட்ட அந்த மன மாற்றங்களையும் மன அதிர்வுகளையும் மீளவும் சந்தித்தவளாக வெளிப்பாடாக கண்ணீர் விட்டு அழுகின்றார். இதனை கண்ணுற்ற டினோசா அவர்கள் மாலினியிடம் கேட்கின்றார், நீர் ஏன் அழுகின்றீர் என்று. தொடர்ந்து மௌனம். ஒரு கட்டத்திலே தனது அந்த கவலை தருகின்ற விடயத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையையும் அதனூடாக தான் என்ன முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலே தனது சகோதரி இழக்கப்பட்டிருக்கின்ற சகோதரியினுடைய இழப்பு தாழாது பெற்றார் எவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்டு இறுதியில வந்து தற்கொலை என்ற நிலையினூடாக தங்களை உயிர் மாய்த்துக் கொள்கின்றார்கள் என்று வரை அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் டினோசா அவர்களுக்கு குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு ஆச்சரியப்பட்ட துணியிலே கேட்கின்றார், நீர் ஏன் இவ்வளவு நாளும் எனக்கு இது இவ்வாறான விடயத்தை சொல்லவில்லை என்று. இந்த இடத்திலே ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது. கிளிநொச்சி பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழர் தான் மாலினி. பெரும்பான்மை இனத்தவர் ஆகிய டினோசா அவர்களுக்கு இடையிலே உரையாடல் மொழி என்பது மிக கடினமான ஒரு பாதையினூடாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த வீட்டிற்கு அவள் வேலைக்கு வருகின்ற பொழுது மொழி வேறுபாடு காரணமாக தன்னிடமுள்ள உணர்வுகளை முழுமையாக அந்த டினோசா அவர்களுடன் சொல்லிக்கொள்ள முடியாத நிலை இருக்கின்றது. காலம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. டினோசா கூறுகின்ற விடயங்கள் அவர்களுக்கு புரியனவாகவும் அவர்கள் கூறுகின்ற விடயங்கள் டினோசாவுக்கு புரிகின்றன மாற்றமடைகின்றன. என்னவென்று சொன்னால் இருவரது மொழிகளும் பரிமாற்றம் அடைய தொடங்குகின்றது. டினோசா அவர்கள் தமிழ் மொழியிலே உள்ள உரையாடல் விளக்கங்களை அறிந்து கொண்ட ஒரு நிலை, அதே போல வந்து மாலினி அவர்கள்னா சிங்கள மொழி மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற உரையாடலை விளங்கிக் கொள்ளக்கூடிய நிலையும் உருவாகின்றது. இந்த நிலை வருகின்ற வரையிலே தனது
விடயங்களை சொல்ல முடியாத ஒருத்தராக இருந்திருக்கின்றார். அது சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இந்த திருமண ஏற்பாடுகளின் பொருட்டுத்தான் வருகை வந்திருக்கின்றது. அந்த நேரத்திலே அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது டினோசா விருந்தினர் அறைக்கு சென்று தனது பெற்றாரிடம் விண்ணப்பம் தெரிவிக்கின்றார். என் மாப்பிள்ளையுடன் நான் பேச வேண்டும் கட்டாயம். அவரிடம் சில கேள்விகள் எனக்கு இருக்கின்றன. அதற்கு நீங்க அனுமதி தர வேண்டும் என்று கேட்கின்றேன். இருந்தாலும் பெற்றார்கள் தாமதித்து பின்னர் அனுமதி கொடுக்கின்றார்கள். கதைகின்றது. கதைகின்ற பொழுது டினோசா அவர்கள் கேள்வி கேட்டார், உங்களது மகன் இறுதி யுத்தத்தில் இருந்தாரா? ஆம், இருந்தார் என்று பதில் தந்தையிடமிருந்து வருகின்றது. அதே நேரத்திலே மாப்பிள்ளையும் தலையாட்டுகின்றார். அடுத்த கட்டத்திலே இன்னொரு கேள்வியை தொடுக்கின்றார். இறுதி கட்ட யுத்த நடவடிக்கைகளின் போது பெண்களுக்கு ஏற்பட்ட அவலங்கள் தொடர்பாக உங்களுக்கும் பங்கு உண்டா என்று ஒரு கேள்வியை தூக்கி போடுகின்ற பொழுது மாப்பிள்ளையால் உடனடியாக அந்த கேள்விக்கு பதில் கூற முடியவில்லை. அவர் தலையை குனிந்து இருந்து சிறிது நேரத்திலே எழுந்து வெளியிலே செல்வதற்கு போகின்ற ஒரு நிலை, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் முழுமையாக வெளியிலே செல்கின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது. அப்ப அந்த இடத்திலே அந்த ஒரு நியாயத்தை கேட்கின்ற அந்த டினோசா அந்த பெண் பிள்ளை பெரும்பான்மை இனத்தவராக சேர்ந்தா இருந்தாலும் சரி, உங்களது வெற்றி கொண்டாட்டத்தில் உங்களுக்கு எவ்வளவு தூரம் பங்களிப்பு இருக்கின்றதோ அதே போல்தான் உங்களது முயற்சியினால் அந்த பிரதேசத்திலே அந்த இடத்திலே வாய்க்கால் பிரதேசத்திலே பெண்கள் தொடர்பாக ஏற்படுத்தப்பட்ட அவலங்களுக்கும் உங்களுக்கு பங்கு இல்லையா என்ற ஒரு நீதி சார்ந்த வெளிப்பாட்டை ஏற்படுத்தினால் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வெளியேறி செல்கின்றார் முழுமையாக. அதை பெண் டினோசா அவர்கள் மீளவும் தனது அறைக்கு வருகின்றவர். அறையிலே வந்திருந்த மாலினி அவர்கள் குறிப்பிருந்த, அக்கா, நீங்கள் எனது கதையை நான் இன்று உங்களுக்கு கூறாவிட்டிருந்தால் இந்த திருமணம் நடைபெற்றிருக்கும். என்னால் தான் இந்த திருமணம் நடைபெறவில்லை என்று கூறுகின்றார். அதற்கு பதிலளித்த டினோசா அவர்கள் எவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்றார், நாங்கள் மொழியால் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் இருவரும் பெண்கள் என்ற ஒரு நிலை போதாது உன்னை நான் புரிந்து கொள்வதற்கு. ஆன வகையிலே இதில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அந்த பெண்ணினது சகோதரியின் புகைப்படத்தை வேண்டி தனது குடும்பத்தினர் ஒரு புகைப்படத்தின் அருகிலே கொண்டு சென்று வைத்து விடுகின்ற ஒரு நிலையை ஒரு குறிகாட்டியாக காட்டுகின்றது. அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கதையின் தலைப்பு ஒத்துணர்வு என்று சொல்லப்படுகின்றது. ஒத்துணர்வு என்பது உளவியல் ரீதியாக ஒருவது துன்பங்களை விளங்கி அந்த துன்பம் நமக்கு எவ்வாறு ஏற்பட்டால் அதை எவ்வாறு நாங்கள் பிரதிபலிப்போம் என்று சொல்லி பதில் கூறுவது. அந்த பதில் ஊடாகத்தான் பிடியம் என்றை சொல்ல வந்தவர் தனது பிடியத்தை நன்ற வகையை வெளிப்படுத்துவதுடன் அந்த ஆரோக்கியமான ஆரோக்கியத்தினை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நிலையை அடைந்து கொள்வார் என்ற ஒரு செய்தியையும் இந்த நூலாசிரியர் தனது கதையூடாக, சிறுகதை ஆசிரியர் தனது கதையூடாக பதிவு செய்கின்றார். உண்மையிலே இந்த சிறுகதை ஆசிரியர் அவர் தனது தொழில் நிமித்தம் பயணித்த இடங்களிலே அவர் பெற்றுக்கொண்ட நபர்களுடனான உரையாடல்கள், அவர்களுடைய காட்சிகளின் அடிப்படையில் தான் இந்த கதையை வரைந்திருக்கின்றார். அவர் அந்த கதை நிகழ்கின்ற பிரதேசங்களிலே தன்னை நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே கதை அளிக்கின்றார். இந்த கதை உண்மையிலே ஒரு நல்ல ஒரு எழுத்தாக நான் பார்க்கின்றேன். அந்த வகையிலே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த கதையை எழுதியமைக்காக அவருக்கு நான் நன்றி கூறுவதோடு மட்டுமல்ல, இந்த சந்தர்ப்பத்திலே டான் டிவி நிறுவனத்திற்கும் இந்நேரத்தில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.